அது நம்மளால முடியாது. நீ சொல்றதும் கரெக்ட் தான் சுராயா. நம்மளால கப்பல் மூலமா தான் தப்பிக்க முடியும். பொறுமையாகிற, ஏன் இப்படி அவசரப்படுற குவாக்? நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அங்க பாரு குவாக், தங்க காசு, வைரம், வைடூரியம் எல்லாம் இருக்கு. மன்னிச்சிரு குவாக், நான் வேணும்னே கொட்டல. திறக்கும் போது அது வதம் தெரியாம கொட்டிடுச்சு. இதெல்லாம் விலை உயர்ந்த முத்துக்கள். ஏய், நான் தான் ராஜாதி ராஜா. என் பேரு ராஜா அகீம். நான் சொல்றதுதான் நீங்க எல்லாம் கேட்கணும். என்னது? யாரு அவரு? ஹே, ஒழுங்கா திரும்பி வந்துரு. இது குவாக்கோட குரல் மாதிரி இருக்கே. அம்மா, குவாக் எங்க? குவாக் மட்டும் இல்ல சுராயா, ஹக்கீமையும் காணும். அவங்க அந்த பொக்கிஷத்தை பார்க்க தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வா, நாமளும் அங்க போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம். நீ என் கூட சண்டை போட போறியா? அட கடவுளே. பெரியவரே, என்ன மன்னிச்சிருங்க. என் பேரு ஆரோன். உன்னோட பேரு அகீம். எனக்கு தெரியும். நான் உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, நீங்க அப்பவே வந்திருக்கலாமே. நான் வந்திருக்கலாம். ஆனா நீங்க கொள்ளைக்காரங்களா இருந்தா, அந்த கடல் கொள்ளைக்காரங்களால தான் நான் இந்த மீன் வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் அந்த கப்பல்ல பொக்கிஷத்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். நான் சேலம்ஸ தாண்டி போகும்போதுதான் அந்த கடல் கொள்ளைக்காரங்க என்ன தாக்க ஆரம்பிச்சாங்க. அங்க பாருங்க, கடல் கொள்ளைக்காரங்க. தாக்குங்க, சீக்கிரம் போங்க, இல்லன்னா கொன்னுடுவாங்க. நீங்க எல்லாம் பயணம் பண்ணுங்க. நான் இப்ப என்ன பண்றது? முதல்ல நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிட வேண்டியதா. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போனேன். ஆனா அந்த கடல் கொள்ளைக்காரங்க என்ன விடவே இல்லை. என்ன நீங்க அவ்வளவு சுலபமா பிடிக்க முடியாது. நான் ஒரு பெரிய மாலுமி. ஆனா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இதோட வாயில வந்து மாட்டிக்கிட்டேன். அட கடவுளே, நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் நான் இங்கதான் இருக்கேன். நான் வந்து 7 வருஷங்கள் ஆயிடுச்சு. என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. சரி, நீ கவலைப்படாத. இத சாப்பிடு. நீ ரொம்ப பசியா இருப்ப. ஆமா, என்னது? அது ஒரு அருமையான மீன் துண்டு. உனக்கு தெரியுமா? இதுக்குள்ள மாற்ற சின்ன மீன் எல்லாம் நான் தான் சாப்பிடுறேன். இதத்தான் நான் இத்தனை வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச? நாங்க கண்டுபிடிச்ச மாதிரி தான். அது எப்படியும் ஒண்ணு தேடி வரும்னு தெரியும். இவர் பேரு அருண். இவர் இங்கதான் 7 வருஷமா இருக்காரா. நல்லவரா தெரியுறாரு. இவங்க தான் என்னுடைய நண்பர்கள், சிந்துபாத், சொராயா. நீங்க சமைச்சிருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு நெருப்பு எங்க இருந்து கிடைச்சது? என்னுடைய கப்பல்கள்ல நிறைய மரப்பொருட்கள்லாம் இருந்தது. அதத்தான் நான் கொளுத்திக்கிட்டு வர்றேன். இந்த புகையெல்லாம் அதோட மூச்சு வழியா வெளியில போயிடும். அருண், உண்மையிலேயே உங்களை இதுக்கு பாராட்டியே ஆகணும். கரெக்டா சொன்னீங்க. உண்மையில நான் ஒரு பெரிய புத்திசாலி தான். இல்ல, வேணாம். கடல் கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு போகணும். என் கப்பலை கொளுத்த போறியா? நம்ம வெளியே போறதுக்கு இது ஒரே வழிதான் இருக்கு. இது எல்லாத்தையும் விட நம்ம உயிர் தான் முக்கியங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அருண், அந்த பொக்கிஷத்தை விட்டுட்டு உங்க உயிரை காப்பாத்திக்க பாருங்க. சரி, நீங்க இந்த கப்பலை கொளுத்துங்க. ஆனா நான் கொஞ்சம் பொக்கிஷத்தை என் கூட எடுத்துட்டு வரட்டுமா? உங்களை திருத்தவே முடியாது. சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு உதவுறேன். கப்பல் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த பெரிய மிருகம் இத கண்டிப்பா எதிர்பார்த்திருக்காது. எல்லாரும் இறுக்கமா பிடிச்சுக்கங்க. அந்த கடல் வாழ் உயிரினத்தோட வயிற்றுக்குள்ள கப்பலோட இருந்த சித்துபாசும் அவருடைய நண்பர்களும் அந்த பொக்கிஷ கப்பலை கொளுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கு அதுதான் வழின்றது அவங்க முடிவு பண்ணாங்க. நம்ம திட்டம் சரியா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தயாரா இருக்க. பாய்மரத்தை போடுங்க. நங்கூரத்தை வெட்டு. நாம தப்பிச்சிட்டோம்.
ஆனா இந்த முறை நாம அதுகிட்ட மாட்டிக்க கூடாது, தப்பிச்சாகணும். அருண், அதுதானே பே ஆஃப் ஷாலோஸ்? ஆமா, அதுக்குள்ள நாம மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது செஞ்சாகணும். நிம்பஸ் வேகமா போகணும். சிந்து பார்த்தா சிறந்த மாலுமின்னு பேர் எடுக்கணும். ஆமா, எதுக்காக அது இன்னும் நம்ம பின்னாடியே வருது? நம்ம அந்த பொக்கிஷம் இருக்கிற படகு விட்டுறலாம். அப்பதான் நம்மளால வேகமா போக முடியும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது யோசிங்க. ஆஹா, அது மறுபடியும் நம்மள முழுங்கிடும் போல இருக்கு. அது கொஞ்சம் சோர்வா இருக்கு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நாம தப்பிச்சிட்டோம். பாருங்க அருண், உங்க பொக்கிஷத்துக்கும் உங்களுக்கும் இனிமே ஆபத்தே கிடையாது. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல அருண். இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாசமா மாட்டினியா சிந்துபாத்? ஆஹா, எனக்கு தெரியும். மறுபடியும் பிரச்சனையா? இத பார், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நீ ஆசைப்பட்டது இந்த பொக்கிஷத்துக்கு தானே? இது மட்டும் எனக்கு போதாது. இன்னும் அதிகமா அந்த மிருகத்தோட வயித்துல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நம்மளால அது கிட்ட மோதவே முடியாது. அப்படி பண்றது முட்டாள்தனம். சிந்துபாத் சொல்றது உண்மைதான். நம்ம போனோம்னா நம்ம கப்பலை அது கடிச்சு முழுங்கி கொதறி போட்டுரும். வேணாம், என்ன முட்டாளாக்கணும் நீ நினைக்காத. இல்ல, நாங்க உண்மையை தான் சொல்றோம். நீ ஒரு அதிக பிரசங்கி. ராக்கி, இவளை கூட்டிட்டு போய் கப்பலுக்கு பின்னாடி கட்டி போடு. அந்த மிருகத்தை பிடிக்க இவளை நாம பயன்படுத்திக்கலாம். இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சத்தம் போடாதீங்க. இந்த பூனையையும் நாம சும்மா விடக்கூடாது. ஓடிடு குவாக். அது போனா போகட்டும், விட்டுடுங்க. நாம எப்படியாவது அந்த பொக்கிஷத்தை எடுத்தே ஆகணும். நான் உன்னை வச்சுதான் மீன் பிடிக்க போறேன் சேந்துபாத். என் தூண்டில்ல இருக்கிற புழு நீந்தான். இதை வச்சுதான் நான் மிருகத்தை பிடிக்க போறேன். தலைவரே, ராட்சச மிருகம். ஓ, இது ரொம்ப பெருசா தான் இருக்கு. ஆனா அது என்னோட ஆயுதத்துக்கு பதில் சொல்லட்டும். அந்த பொக்கிஷம் எனக்கு கண்டிப்பா வேணும். தலைவரே, தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தாக்குனது உடம்பு இல்ல, அதோட வால் பகுதிய. வாலா? ஓ, அது நம்மள முழுங்க போகுது. மறுபடியும் நான் உள்ள தான் போய் சாப்பிட போறேன். நீங்க கத்தாம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறீங்களா? குவாக், சீக்கிரம் வா. இது இவ்வளவு பெருசா இருக்குன்னு யாரும் என்கிட்ட சொல்லலையே. அந்த கடல் கொள்ளைக்காரங்களை நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும். வழிய விடுங்க, நான் முதல்ல கிளம்புறேன். சீக்கிரம் ஹக்கீம், அது அவங்க முழுங்கிடுச்சு. பார்த்து ஜாக்கிரதையா புடிங்க, விட்டுற போறீங்க. ஒரு வழியா அது கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சாச்சு. ஆனா அந்த மிருகம் திரும்புது. அது இந்த இடத்துக்கு வரதுக்குள்ள நாம இந்த கப்பல்ல இருந்து குதிச்சு எப்படியாவது தப்பிச்சாகணும். இந்த பொக்கிஷத்தை என்ன பண்றது? இதனாலதான் நமக்கு மறுபடியும் பிரச்சனை. சரியா சொன்ன சோராயா. எங்களை மன்னிச்சிருங்க அருண். பரவாயில்ல, நான் உயிர் தப்பிச்சாலே போதும். சரி, எல்லாரும் சீக்கிரம் கப்பலுக்கு பின்னாடி போங்க. துடுப்ப வேகமா போடுங்க. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். அந்த மிருகம் அந்த கப்பலை முழுங்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம அதோட வாழையே அது கடிச்சுக்குது. அந்த மிருகத்தை பத்தி இனிமே நமக்கு கவலை இல்ல. ஆனா அந்த கடல் கொள்ளையனையும் அவன் கூட வந்த திருடங்களையும் யாராவது கவனிச்சிங்களா? இது எல்லாத்துக்கும் சிந்துபாத் தான் காரணம். அவனை நான் சும்மா விட மாட்டேன். 100 தடவை பிறந்தாவது அவனை அழிப்பேன். நம்ம நிம்பஸ் அந்த தழும்பு தங்கராசு எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம நிம்பஸ் கண்டிப்பா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொராயாவை பத்திரமா வீட்டுல விட்டுருங்க. எங்களை மன்னிச்சிருங்க, உங்க பொக்கிஷம் போயிடுச்சு. பரவாயில்ல, விடுங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் உயிர் பிழைச்சது பெரிய விஷயம் தான். என்ன திரும்ப பார்த்ததுல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீங்க சரியா சொன்னீங்க.
சரி ஓகே, நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா? எனக்கு பயங்கரமா பசிக்குது சிந்துபாத். பொக்கிஷத்தை வச்சிருந்த அந்த கிழவை, அந்த கன்னி பொண்ணையும் அந்த திமிங்கலத்தையும் மறக்க மாட்டான். நானே மறக்கலன்னா பாருங்களேன், நீங்களும் இத கண்டிப்பா மறக்க கூடாது.